அப்ப பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா என்ன ஃபாலோ பண்ணணும்னா, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே மோஷன் போயிடணும். அடுத்து 2வது தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது பகல் தூக்கம் கிடையாது. இரவு தூக்கம். யாரெல்லாம் இரவு முழிச்சிருந்து வேலை பார்த்துட்டு, அ பகல்ல தூங்குனீங்கனாலும் பிரயோஜனம் இருக்காது. இரவு தூக்கம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு பித்தப்பை கற்கள் அதிகமாக வரும். இந்த மாரி நெறைய ஆன்டாசிட்ஸ் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் பித்தப்பை கற்கள் வரும். என்ன காரணம் அப்டின்னா, ஆன்டாசிட்ஸ் எடுக்கிற சில பேருக்கு அந்த ஆசிட் செக்ரீஷன் வராது. ஆசிட் செக்ரீஷன் இல்ல அப்டின்னா, நமக்கு புரோட்டீன டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைமும் நமக்கு பெப்சினும் சுரக்காது. அதே மாதிரி இந்த பித்த நீரும் நமக்கு வராது. ஸோ அப்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆயிரும். ஸோ அதனால ரொம்ப ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாமல் வந்து எடுக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகும். நார்ச்சத்துள்ள கம்மியான உணவுகள வந்து நார்ச்சத்தில் உள்ள உணவுகள சாப்பிடாம இருக்கிறது, திரும்ப திரும்ப பொரிச்ச உணவுகள வந்து சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி இது பண்ணா பித்தப்பையில வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும்.